ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வெளியேற போகும் நபர் யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழில் ஃப்ரைடே ஏதாவது சம்பவங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திருப்பியும் அந்த குரூப் டான்ஸ் கண்டினியூ ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி எதுவும் நடக்கலை. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்றது ஒரு பிளான் வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா பெட்டியும் இந்த வாரம் வைக்கலை, அடுத்த வாரம் வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஆள் தூக்குனா கூட 7 பேர் இருப்பாங்க. 7ல் ஒரு பெட்டி எடுத்து அடுத்த ஒரு மிட்வீக் எவிக்ஷன் பண்ணி ப்ராசஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அவங்கள திருப்பி கூப்பிட்டு வந்து உள்ளே வர வைக்கணும். ஸோ மிட்வீக் எவிக்ஷனே இவங்க வந்து பிளான் பண்ணி இனிமேல் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் 2 எவிக்ஷன் கண்டிப்பாக போவோம். அடுத்து 6 பேர் உள்ளே போகிறாங்கல்ல, அவங்க இதில் ஒருத்தவங்க டிசர்வ். ஏன்னா டாப்பில் இருக்கவங்க 5 பேர், 6 பேரில் ஒருத்தவங்க டிசர்வ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் வெளியேறுவா, இந்த 2 எவிக்ஷன் யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 எவிக்ஷனோ இல்லை வந்து ஒரு எவிக்ஷனோ இந்த வாரம், அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் உள்ளே போவாங்க, பணப்பெட்டி ஒருத்தர் எடுத்தால் 6 பேர், மிட்வீக் எவிக்ஷன் ஒருத்தர் அப்படின்னு கொண்டு போனால் கூட அது நாஸ்டி ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து இந்த வட்டம் பெட்டி எடுக்கலை. இல்லாட்டி பெட்டி எடுத்துகிட்டா இந்த வட்டம் வந்து ஒருத்தர் வெளியே கிளம்பியிருப்பார். பூர்ணிமா வெளியே கிளம்பி உள்ளே வந்திருப்பாங்க. இந்நேரம் பெட்டி எடுத்து ஒரு ஆள் வெளியே போயிருப்பான். 7 பேர் தான் இருப்பாங்க. அப்போ ஒருத்தனை தூக்கிட்டு 6 உள்ளே தூக்கிட்டு மிட்வீக் எவிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தூக்குனா முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து மிட்வீக்கும் பண்ணிவிட்டு பெட்டியும் அன்றைக்கி எடுக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அது கசமசம் ஆயிரும். அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ பிளான் வந்து ரொம்ப சிம்பிள். இப்படி தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இப்போ டேஞ்சர் ஜோனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பவித்ரா கன்ஃபார்மாக போயிடுவாங்க இந்த வாரம் எலிமினேஷனில். ஸோ அவங்க தப்பிக்கிறதுக்கு மேட்டரே கிடையாது. இன்னும் பெட்டி வைக்கலை. இது வரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல் படி பெட்டி வைக்கலை. அப்போ இந்த வாரம் பெட்டி கிடையாது, அடுத்த வாரத்துக்கு போகுது. ஸோ பெட்டி எடுக்கக்கூடிய ஒரு தகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட் இழக்கிறாங்க. ஸோ பவித்ரா வந்து கண்டிப்பாக எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சரியா? டபுள் எவிக்ஷன் சொல்கிறாங்க. அப்போ ஒரு எவிக்ஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடக்கக்கூடிய எவிக்ஷன். இன்னொருத்த எவிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் உள்ளே போய் இன்னொருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அது யார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ எல்லாரும் சௌந்தர்யா, ஜாக்லின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியேற போகுது சௌந்தர்யாவா, ஜாக்லினா அப்படிங்கிறது தான். உள்ளே போகிறது ரவீந்திரா இல்லை சிவகுமாரா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. அது வந்து சனிக்கிழமை எபிசோடில் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அது நடக்கலை. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஃபுல் அண்ட் வந்து ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் டாஸ்க்கு அது மட்டும் தான் போயிருக்கு. ஸோ சனிக்கிழமை அப்படிங்கிறப்ப விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோட். ஸோ அவர் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் என்ன மைலேஜில் அவங்க எடுக்க போகிறாங்க அந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து டிசைட் பண்ண போகிறார், இல்லை அவர் டாஸ்க் வச்சு பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான ஃபினாலே வாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பிக் பாஸ் சீசன் 8 அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஏன்னா இந்த வாரம் பெட்டி வச்சுருந்தா ஒன்றும் பெருசு கிடையாது. பெட்டி ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருப்பான், 7 பேர் இருப்பான், ஒருத்தனை எவிக் பண்ணி 6 பேர் உள்ளே தூக்கிட்டு போய் மிட்வீக் எவிக்ஷன். இப்படி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஒரு எவிக்ஷன் இப்போ நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இன்னொருத்தர டாப் 5 உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கொடுக்குறீங்க. சரியா? அப்போ 2 ஸ்லாட் உள்ளே போகணும். ரயான் உள்ளே இருக்கான், அவரும் உள்ளே போயிடுவார். இப்போ மீதி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் எவிக் பண்ணுவீங்க? ஸோ அங்கேயே நீங்கள் எவிக் பண்ணி ஆகணும் ஸ்பாட்லேயே. ஸோ இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி இன்னொரு எவிக்ஷன் நீங்கள் பண்ணி ஆகணும். அப்புறம் 2 எவிக்ஷன் பண்ணிடுவீங்க. ஸோ உள்ளே ஒருத்தவங்க போயிடுவாங்க. கரெக்டாக? இவங்களுக்கு பாரு இன்னொருத்தர் வந்து உள்ளே போயிடுவாங்க. அப்போ உள்ளே இருக்கும் பொழுது 6 பேர் இருப்பாங்க. அப்போது பணப்பெட்டி வச்சு ஒரு ஆளை வந்து எடுக்க வச்சுட்டு போயிட்டோம்னா அது அந்த நபர் உள்ளே வந்து இப்போ ரவீந்திரா கூட இருக்கலாம் இந்த 6ல் இருக்கிறவங்க. அப்போ 2 எவிக்ஷன் யார் வெளியே போகிறா? ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், இன்னொன்று கண்டஸ்டன்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். இதுதான் ட்விஸ்டிங்கு. அந்த 2வது நபர் தான் யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே ஒருத்தவங்களை தூக்கிட்டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க ஸ்விட்ச் பண்ணுறது யோசிப்பாங்கன்னா இந்த வீக்கெண்டில் வேறு என்ன பண்ணுவீங்க? வேறு என்ன பண்ண முடியும் வீக்கெண்டில்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை வச்சு ஏதாவது ப்ளே பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்களுடைய வெளியே அனுப்பக்கூடிய கண்டஸ்டன்ஸில் ஜாக்லினும் சௌந்தர்யா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே ரவி சார் போகிறாருன்னு வைங்களேன், அடுத்த வாரம் பெட்டி வச்சாங்கன்னா பெட்டியை தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ரவிக்கு. அப்படி இல்லையா, போட்டி நடிப்பிலே மிட்வீக் எவிக்ஷனில் கூட ரவியை தூக்கிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தூக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து அவர் போயிட்டார்ல ஸ்டேஜுக்கு, அந்த ஸ்டேஜுக்கு போகலன்னா கூட கடைசி வாரத்துக்கு போயிட்டார் அப்படின்ற ஒரு பெருமை அடையுதில்லை. இது வந்து ஒரு சரித்திரம் தானே. அப்படி தான் யோசிப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தான் கைஸ். இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்